வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது சினிமா கேமராஸ் பற்றி. ஏன் சினிமாவில் அந்த மாதிரி டைப் ஆஃப் கேமராஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் சினிமா கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோட்டோலையோ இல்லை வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய ட்ரைபாட்டில் ரொம்பவே பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த கேமராவை ஆப்ரேட் பண்ணுறதே கிட்டத்தட்ட 3 பேர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சினிமா கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாடி, இவ்வளோ பெரிய ஒரு பாடி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த ரெட்டில் எடுத்திங்கன்னா கூட லைக் அதிலே நிறைய டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. லைக் மான்ஸ்ட்ரோ 8K அப்படின்னு சொல்லுவாங்க, விஸ்டாவிசன், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேமராஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பாடியை பொறுத்து தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பாடி மட்டும் தான் கொடுப்பாங்க. மற்றபடி எல்லா அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் தான் அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாடியூல்ஸ் எல்லாமே அந்த பாடியிலே வச்சுருப்பாங்க. அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ மெயினாக அவங்களே அட்டாச் பண்ணி வச்சுப்பாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்பிளேஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஒரு பேக்கப் இருக்கும், அப்புறம் ஒரு பவர் பேக்கப் வச்சுருப்பாங்க, அப்புறம் மெமரி கார்ட்ஸ் இருக்கும், வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளோ பெரிய லென்ஸ் இருக்கும், அப்புறம் லென்ஸ் ஹுட் இருக்கும், இந்த மாதிரி அப்புறம் அவ்வளோ பெரிய கேமராஸை தாங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ட்ரைபாட் வேணும். மொத்தமாக இவ்வளோ எல்லா அட்டாச்மெண்ட்டும் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் முக்கியமான மறந்துட்டேன், மைக் XLR இன்புட்ஸ் வச்சுருப்பாங்க. அதிலே ஒரு 3 டைப் ஆஃப் XLR வச்சுருப்பாங்க. 3 டைப் ஆஃப் மைக் ஒரே இதிலே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்டாச்மெண்ட் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு பெரிய ரிக்காக இருக்கும். அதுதான் ஒரு ஃபுல்லி ரிக்கடு ஒரு சினிமா கேமரா. சினிமா கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க வீடியோக்காக மட்டுமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் நம்மளால் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அதோட ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு வீடியோக்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே அந்த பாடியில் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ குவாலிட்டி. சினிமா கேமராஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற வீடியோ குவாலிட்டி மாதிரி உங்களால் எந்த DSLRலையுமே வச்சு எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிக்சர் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதோட சென்சார்ஸ்னாலும் சரி, அந்த சென்சாரே ரொம்ப கிட்டத்தட்ட சூப்பர் 35 அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெருசாக இருக்கும். அது ஏற்படுத்துகிற ஒரு வீடியோ குவாலிட்டி கிட்டத்தட்ட எந்த DSLRலையுமே இருக்காது. அந்தளவுக்கு பிக்சர் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிக்கர் ஸ்க்ரீனில் மூவி பார்க்கும்போது ரொம்பவே நேச்சுரலாகவும் ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. சினிமா கேமராஸ் பாடியில் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்குது அதோட சென்சார்ஸ் தான். நார்மல் DSLR விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெருசாக இருக்கும் அதோட சென்சார்ஸ். ரெட்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் 35 சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 35 mm பெருசாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய சென்சார் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ குவாலிட்டி ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த சினிமா கேமராஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா கேமராஸ் பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கோடெக்ஸ் இருக்கும். நார்மலாக DSLRலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடெக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சினிமா கேமராஸில் இன்பில்ட்டாக ஒரு 4-5 கோடெக் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கோடெக் வேணுமோ நீங்கள் அந்த கோடெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கோடெக்ஸ் அப்படின்னா என்னென்னா அது ஒரு வீடியோ ஃபார்மேட் தான். உங்களோட வீடியோவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த கோடெக் தான் முடிவு பண்ணும். நிறைய டைப் ஆஃப் கோடெக்ஸ் இருக்குது. ஒரு சில கோடெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அது கேதர் பண்ணும். சினிமா கேமராஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டைனாமிக் ரேஞ்ச் இருக்கும். நார்மலான ஒரு சினிமா கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா 16 to 18 டைனாமிக் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நார்மல் DSLRலாம் பார்த்தீங்கன்னா 10 to 12 டைனாமிக் ஸ்டாப்ஸ் தான் இருக்கும். அதுவே ரொம்பவே ஹை லெவல் DSLRல தான் உங்களுக்கு 10 to 12 டைனாமிக் ஸ்டாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சினிமா கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 to 18 ஸ்டாப்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுவுமே ஒரு வீடியோ எவ்வளோ பெர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணுறது அதை பொறுத்து தான் இருக்குது. சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எக்ஸ்போசர்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். எந்த விதமான ஓவர் எக்ஸ்போசர் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் லோ லைட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு எல்லாருமே அந்த டைனாமிக் ரேஞ்ச் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அது சினிமா கேமராஸில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினி லென்ஸ். நார்மல் DSLR லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சினிமா லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சினி லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் ரிங்ஸ் எல்லாமே கியர்ஸில் பண்ணியிருப்பாங்க, அதாவது பல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் புல் பண்ணுறதை அதில் ஈஸியாக மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக ஃபோக்கஸ் புல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சினி லென்ஸில் அந்த கியர்ஸில் பண்ணியிருப்பாங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸ் மட்டும்தான், நோ ஆட்டோ ஃபோக்கஸ். நார்மலாக நீங்கள் DSLR யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஃபோக்கஸ் தான். அதனால தான் சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஃபோக்கஸ் புல்லிங் இல்லைனா ஃபோக்கஸ் பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனியாக ஒரு ஆப்ரேட்டர் அந்த ஃபோக்கஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார். அதான் அந்த ஃபோக்கஸ் ரிங் ஈஸியாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் மேனுவல் ஃபோக்கஸ். சினிமாவில் எல்லாமே மேனுவல் ஃபோக்கஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃபோக்கஸ் எல்லாமே பிக்சர் பெர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் சினி லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சேம் டயாமீட்டரில் தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதனால தான் வந்து டக்குன்னு இன்னும் ஒரு லென்ஸ்லேருந்து இன்னொரு லென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அதுக்காக இன்னொரு லென்ஸுக்கு வந்து தனியாக ஒரு லென்ஸ் ஹுட்டோ இல்லைனா தனியாக ஃபோக்கஸ் புல்லரோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஃபோக்கஸ் புல்லர் ஒரே ஒரு லென்ஸ் ஹுட்டை வச்சுட்டு நீங்கள் நிறைய டைப் ஆஃப் லென்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு ப்ராசஸ்க்காக தான் வந்து ஸோ எல்லா சினி லென்ஸுமே வந்து ஒவ்வொரு சேம் டயாமீட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து சினி லென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பார் ஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் DSLR லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேரி ஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேரி ஃபோக்கல் லென்ஸ்னால் என்னென்னா வந்து நார்மல் DSLRல இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபோக்கல் லென்த் வச்சு எடுப்போம். அதாவது இல்லைனா ஒரு எஃப் ரேஞ்ச் வச்சு எடுப்போம். அதாவது f2.8 இல்லைனா f1.4 இந்த மாதிரி எஃப் ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அடுத்த எஃப் ஸ்டாப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் DSLRலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் சினிமா லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார் ஃபோக்கல். ஸோ நீங்கள் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஃபோக்கல் பாயிண்ட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து ஸோ எந்த விதமான ஃபோக்கஸ் சேஞ்ச் எதுவுமே வந்து ஆகாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1.8லேருந்து இப்போ 3.6க்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து கிராஜுவலாக அந்த ஃபோக்கஸ் அப்படியே மாறும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு ஃபோக்கஸ் மாற்றும் போது வந்து திரும்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்போவுமே வந்து அது ஃபோக்கஸாகவே இருக்கும் சினி லென்ஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் சினிமா கேமராஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த சினிமா கேமராஸ்லேயுமே வந்து இன்பாடி ஸ்டேபிளைசேஷனே வந்து கிடையாது. பட் ஆனால் நீங்கள் நார்மல் DSLRலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஆக்சிஸ் ஸ்டேபிளைசேஷன் 6 ஆக்சிஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்பாடி ஸ்டேபிளைசேஷன் வந்து எந்த சினிமா கேமராலையுமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து எல்லா சினிமா கேமராலையுமே வந்து ஸ்டேபிள் பண்ணணும்னா ஒரு ஹை லெவல் கிம்பிள்ஸோ இல்லைனா ஒரு ஸ்டேபிளைசர்லேயே வச்சு ஸ்டேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இன்பாடி ஸ்டேபிளைசேஷனே கிடையாது. ஸோ மொத்தத்தில் இதுதான் வந்து ஒரு சினிமா லென்ஸ் ப்ளஸ் சினிமா கேமராஸ். ஸோ ஏன் வந்து இது ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கொடுக்குற வீடியோ குவாலிட்டி தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ குவாலிட்டி உங்களால் எந்த DSLRலையுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வீடியோ குவாலிட்டி கலர் கிரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை லெவல் ஆஃப் டைனாமிக் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக உங்களுக்கு ND ஃபில்டர்ஸ் இருக்கும், அதாவது நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட்டாக உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் கோடெக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சினி லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பியூர் கிளாஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொடுக்குற பிக்சர் ஷார்ப் பார்த்தீங்கன்னா எந்த லென்ஸ்லேயுமே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இது எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.